குமார சம்பவம் எனும் காப்பியம் காளிதாசரால் இயற்றப்பட்டது. காளிதாசர் மாளவிகாக்னிமித்ரம், விக்ரமோர்வசீயம், சாகுந்தலம் என்ற 3 நாடகங்களையும், குமார சம்பவம், ரகுவம்சம் என்ற 2 மகா காவியங்களையும், ருதுசம்ஹாரம், மேக சந்தேசம் என்ற 2 சிறு காவியங்களையும் இயற்றியுள்ளார். சமஸ்கிருதத்தில் உள்ள 50 காப்பியங்களில் சேர்க்கப்பட்டு இருக்கும் பெருமையை குமார சம்பவமும் ரகுவம்சமும் பெற்றுள்ளன. பாரவியின் கிராதார்ஜுனியமும், மாககவியின் சிசுபால வதமும், ஸ்ரீஹர்ஷரின் நைஷதமும் 50 காப்பியங்களில் சேர்க்கப்பட்டுள்ள மற்ற 3 காவியங்களாகும். ரகுவம்சத்தில் திலீபன் முதலான மனிதர்களை கதாநாயகர்களாக வைத்துள்ளார் காளிதாசர். மேக சந்தேசத்தில் மனிதர்களை விட உயர்ந்தவனும் தெய்வத்தன்மை முற்றிலும் பெற்றுள்ள இந்திரன் முதலியவர்களை விட தாழ்ந்தவனுமான யக்ஷனை கதாநாயகனாக்கினார். குமார சம்பவத்தில் தெய்வத்தன்மையின் முழுமையும் பெற்றுள்ள சிவபிரானை காவியத் தலைவனாகவும் பார்வதியை காவியத் தலைவியாகவும் அமைத்தார். குமார சம்பவம் என்ற சொல்லுக்கு குமாரன் என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியரின் பிறப்பு என்பது பொருள். அதனை பற்றி கூறுவதால் காவியத்திற்கும் அதுவே பெயராக அமைந்துள்ளது. குமார சம்பவம் சர்க்கம் 1. வடதிசையில் மலைகளின் சிறந்த ஹிமாலயம் இருக்கின்றது. அது மலையின் வடிவில் மாத்திரமின்றி தெய்வ வடிவிலும் இருப்பதாகும். அம்மலை கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள கடல்கள் வரை சென்று வியாபித்திருப்பதால் இப்பாரத பூமியின் அகலத்தை அளக்கும் ஓர் அளவுகோல் போலுள்ளது. மலைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து மேருமலையை பால் கறப்போனாகவும் ஹிமாலயத்தை கன்றாகவும் கொண்டு பசு வடிவிலிருந்த பூமியினிடமிருந்து பாலாக கருதப்படும் பலவகை ரத்னங்களையும் சிறந்த மூலிகைகளையும் கறந்து பெற்று கொண்டன. பூமி என்ற பசுவிற்கு கன்றாகவிருக்கும் பெருமையையும் பிற மலைகளால் கௌரவிக்கப்படும் நிலையையும் பெற்றது இந்த ஹிமாலயம். தண்ணிய ஒளி பொருந்திய கிரணங்களை கருதி சந்திரனுடைய கலங்கத்தை பாராட்டாதது போல் பல்வகை சிறந்த பொருள்கள் உண்டாவதற்கு காரணமான ஹிமவானிடத்தில் எப்பொழுதும் உறைபனி இருத்தலை ஒரு குறையாக கருதவில்லை பெரியோர்கள். பல நற்குணங்களின் இடையில் ஒரு குறையாக தோன்றுவதில்லை. பல சிறந்த பொருளை தருவதால் ஹிமவான் பலருக்கும் உபகாரியாக இருந்தான் என்பது கருத்து. ஹிமாலயத்தில் வசிக்கும் அப்சர ஸ்திரீகள் தம் காதலர்களை சந்திப்பதற்கு முன் அலங்காரம் செய்து கொள்கின்றனர். அவர்களது அழகிற்கு தேவையான பலவர்ண பொடிகள், சிறப்பாக செங்காவி பொடிகள் அம்மலையின் சிகரங்களில் ஏராளமாக உள்ளன. செங்காவி பொடிகள் சிவப்பு நிறம் மலைச்சிகரங்களில் காற்றினால் சிதறி கிடக்கின்ற மேகங்களில் பிரதிபலிக்கின்றன. எனவே சூரியன் அஸ்தமிக்காத பொழுதே சாயங்காலம் வந்துவிட்டது என்ற எண்ணத்தை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்தன இச்செங்காவிப் பொடிகள். ஹிமாலயம் மேக மண்டலத்திற்கு மேலும் உயர்ந்துள்ளது. எனவே அம்மலையின் நடுப்பகுதியில் சஞ்சரிக்கின்ற மேகங்கள் தரும் நிழலை சித்தர் என்ற தேவ வகையினர் மலையின் கீழ்ப்பகுதிகளில் இருந்து அனுபவிக்கின்றனர். அம்மேகங்கள் மழை அதிகம் பொழிந்து துன்பம் அளிக்குமாயின் அந்த சித்தர்கள் மேகங்கள் இல்லாது நல்ல வெயிலுடன் இருக்கும் சிகரங்களில் ஏறி மகிழ்கின்றனர். ஆதலால் ஹிமாலயத்தில் குளிர்ச்சியோ உஷ்ணமோ விரும்பியபடி கிடைக்கிறது. ஹிமாலயத்தில் பெரிய யானைகள் உண்டு. யானைகளின் மஸ்தகங்களில் முத்துக்கள் இருப்பதாக கூறுவர். சிங்கங்கள் யானைகளை கொன்று அவைகளின் மஸ்தகத்தை கிழிக்கும் பொழுது முத்துக்கள் அவைகளின் கால் நகங்களிடையில் சிக்குகின்றன. யானைகளை கொன்ற சிங்கங்களின் அடிச்சுவடுகளில் உள்ள இரத்தக்கரை பனி பெருக்கினால் அலம்பப்பட்டு விடுவதால் அதனை கொண்டு சிங்கம் சென்ற வழியை அறிய முடியாதாயினும் சிங்கங்களை வேட்டையாட விரும்பும் வேடர்கள் அவற்றின் நகங்களிலிருந்து உதிர்ந்த முத்துக்கள் தரையில் கிடப்பதைக் கண்டு அதன் மூலம் சிங்கங்கள் இருக்கும் இடம் சென்று வேட்டையாடி மகிழ்கின்றனர். ஹிமாலயத்தில் உள்ள வித்யாதர ஸ்திரீகள்
பூர்ஜ மரத்தின் பட்டைகளில் செங்காவிப் பொடிகள் கரைந்த நீரினால் எழுத்துக்களை எழுதி தம் காதலை காதலர்களுக்குத் தெரிவிக்கின்றனர். அப்பட்டைகள் ஆங்காங்கு சிவந்த நிறமுடையனவாய் வயது முதிர்ச்சியினால் சிவந்த புள்ளிகளை உடைய யானைகளின் உடல் பகுதி போல் காணப்பட்டன. பாடகர்கள் மேல் ஸ்தாயியில் பாடும்பொழுது அந்த ஸ்தாயிக்கு அனுசரணையாக புல்லாங்குழலை உடைய பக்கவாத்தியக்காரர்கள் தானம் என்ற ஸ்வரத்தை எடுத்துத் தருவர். ஹிமாலயத்தில் கின்னரர் என்ற தேவ வகையினர் பாடத் தொடங்கிய பொழுது ஹிமாலயம் தானஸ்வரம் கொடுப்பதாக இருந்தது. அங்கு வளர்ந்துள்ள மூங்கில்களே புல்லாங்குழலாக இருந்தன. புல்லாங்குழலை ஒலிக்கச் செய்வதற்கான காற்று ஹிமாலயத்தின் வாய் போன்ற குகைகளினின்றும் வந்தது. யானைகள் தம் கன்னத் தினவுகளை போக்கிக் கொள்வதற்காக உயரமான தேவதாரு மரங்களில் உராய்கின்றன. அவை உராய்வதால் பட்டை உரிந்த தேவதாரு மரங்களினின்றும் பால் பெருகி அதன் வாசனை மலைப்பிரதேசம் முழுவதையும் வாசனையுடையதாக செய்கின்றது. ஹிமாலயத்தில் உள்ள குகைகள்தான் வேடர்களுக்கு வீடுகளாக இருக்கின்றன. இரவில் அவ்வீடுகளில் எண்ணெய் ஊற்றிய விளக்குகள் தேவையில்லை. ஏனெனில் குகைகளின் வாசலில் வளர்ந்துள்ள ஒருவகை ஔஷதிகளின் ஒளியே குகையின் உட்புறத்தில் சென்று ஒளியைத் தருகின்றது. ஔஷதிகள் எண்ணெயில்லா விளக்குகளாக உள்ளன.